உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. பிசாசின் மிகப்பெரிய வேலை உங்கள் சிந்தனையை கன்வின்ஸ் பண்ணுவது. ரீசன்ஸ் சொல்லி ரீசன் அவுட் பண்ணி உங்களை ஏற்றுக்க வைக்கிறது. அப்பாவுக்கு இருந்துச்சா ஆமாம், அம்மாவுக்கு இருந்துச்சா ஆமாம், அப்போ உங்களுக்கு தான் இருக்கும். உண்மைதான். ஆனால் எங்கள் அப்பா இவரல்ல, காட்டு ஒளியமர்ந்து வெட்டப்பட்டு எங்கள் அப்பா ஏசப்பா நல்ல ஒளியமர்ந்து இணைக்கப்பட்டேன், அவருடைய வேருக்கும் சாரத்திற்கும் பங்காளியாய் மாறி இருக்கிறேன் இயேசு நாமத்தினாலே. வியாதி யோபுவின் சரீரத்தில் இருந்தது, ஆனால் வியாதி யோபுவின் சிந்தனைக்கு வரவே இல்லை. ஏற்றுக்கவே மாட்டேன்னா என்ன நடந்துச்சு? காய்ச்சல் வந்து செத்து போனதெல்லாம் உண்டு. யோபுக்கு எல்லா வியாதியும் வந்து எந்திரிச்சிட்டான். அவன் சொன்ன நடந்துச்சு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவரை நான் பார்ப்பேன்னா பார்த்துட்டான். விசுவாசம் இயேசுநாதரை கொண்டு இறக்கி கொண்டு வந்துருச்சு. பெரும் காற்றிலிருந்து யோபுக்கு பிரதியுத்தரம் மாட்டார், எந்திரிப்பா பேசவும் மாட்டார். என் அன்புக்குரியவர்களே, சரீரத்துக்கு வந்த உடனே நீங்கள் தோத்துறல, மனசில் என்னைக்கு ஏற்றுக்கிட்டியோ அன்னைக்கு தான் தோல்வி ஆரம்பமாகிறது. அன்னைக்கு தான் ஆணி அறையிறான் பிசாசு, டென்ட் மாட்டான். செத்தா கூட வியாதி ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கானே நான் சாவேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், இப்படி சொல்லிட்டு செத்தீங்கன்னா பரலோகம் உங்களை ஏற்றுக்காது. என்ன செய்யும்? அவன் விசுவாசம் ஆமாம் பெரியுது, அவனை திரும்ப அனுப்பு. வியாதியை வெளியே அனுப்பு, இவனும் திரும்ப அனுப்பு. வசனம் மீற வேணும். வசனம் மீறிடும். என்ன வசனம்? அவன் வாயின் பலன் அவன் எதிர்காலம் அமையும் இருக்கு. என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். ஸ்டாண்டிங் ஆன் யுவர் கிரவுண்ட் இட்ஸ் கால்டு ஃபெய்த். சொன்னதை திரும்ப திரும்ப சொல்வதே விசுவாசம். இருக்கிற இடத்துல நிலைத்து நிற்பதே விசுவாசம். உங்கள் எண்ணங்கள் மறுரூபமாகட்டும். டோன்ட் அலோ, டோன்ட் பெர்மிட் டெவில் உன் சிந்தனையில் விடாத. ஏன்னா சரீரம் என்பது, சரீரத்தில் வர்றதெல்லாம் நிழல் தான். ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். இனி துஷ்டன் உன் வழியாய் வருவது இல்லை. அவ்வளோதான். கைவலி வந்திருக்கு சார், பிசாசு கொடுக்க அப்படி சார் வரும். இனி துஷ்டன் உன் வழியாய் வருவது இல்லை. அவ்வளோதான். சார் பிரச்சனை வந்திருக்கு சார், இனி துஷ்டன் உன் வழியாய் வருவது இல்லை. அவ்வளோதான். அதுக்கு மேலே பேசக்கூடாது. அப்புறம் இது வியாதி அல்ல, இது நிழல். சிந்தனையிலே ஆப்ஜெக்ட் இருக்கு, பாடியிலே நிழல் வருது. இப்போ இந்த நிழலை வெளியே தன்னா நிழல் கூட சண்டை போடக்கூடாது. ஆப்ஜெக்டை ஒதுக்கு, நிழல் ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும். கையை தட்டு, ஆப்ஜெக்டை வெளியே எடுப்பு. ஆமாம், லென்ஸுக்கு முன்னாடி இருக்கிற பொருளை நீ அகற்றிவிடு, நிழல் வெளியே போயிடும். தேவன் உண்மையுள்ளவர். அவ்வளோதான். பாட்டம் லைன் என்ன? தேவன் உண்மையுள்ளவர். நான் ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ பிசாசின் மிகப்பெரிய வேலை உங்கள் சிந்தனையை கன்வின்ஸ் பண்ணுவது. ரீசன்ஸ் சொல்லி ரீசன் அவுட் பண்ணி உங்களை ஏற்றுக்க வைக்கிறது. அப்பாவுக்கு இருந்துச்சா ஆமாம், அம்மாவுக்கு இருந்துச்சா ஆமாம், அப்போ உங்களுக்கு தான் இருக்கும். உண்மைதான். ஆனால் எங்கள் அப்பா இவரல்ல, காட்டு ஒளியமர்ந்து வெட்டப்பட்டு எங்கள் அப்பா ஏசப்பா நல்ல ஒளியமர்ந்து இணைக்கப்பட்டேன், அவருடைய வேருக்கும் சாரத்திற்கும் பங்காளியாய் மாறி இருக்கிறேன் இயேசு நாமத்தினாலே. ஆதாமிலிருந்து வெட்டப்பட்டு விட்டீர்கள் நீங்கள். எத்தனை பேர் நம்புகள் ஆமென் சொல்லுங்க. ஆதாமிடம் வெட்டப்பட்டு இயேசுவிடம் இணைக்கப்பட்டு விட்டீர்கள். ஆமென். நீங்கள் மாம்சத்தினாலும் புருஷ சித்தத்தினாலும் நீங்கள் பிறந்தவர்கள் அல்ல, நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள். கையை தட்டுவர்கள். ஆமென். என் மனது இத்தகைய எண்ணங்களுக்குள் இருக்கும்போது எதிர்மறையான எண்ணங்களை என் மனது ஏற்க மறுக்கிறது. அப்ப பிசாசு இந்த உலகத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி என்ன செஞ்சான்? ஏவாளை கன்வின்ஸ் பண்ணான். ஏவாள் மைண்டில் கன்வின்ஸ் ஆன பிறகுதான் பழத்தை அவளே கையில் எடுத்து சாப்பிட்டான். அடுத்து அவன் சாப்பிட்டான். இவன் அவளை கன்வின்ஸ் பண்ணான். மனது ஏற்றுக்கொள்ளாவிட்டால் பிசாசு உங்கள் வாழ்க்கைக்குள் வரவே முடியாது.
வியாதி உங்கள் வாழ்க்கையில் வரவே முடியாது. துஷ்டன் இனி உன் வழியாயே வர முடியாது, வழியாகவே வர முடியாது, வழியாகி வருவதில்லை. நீ போற ஏரியால கூட கிராஸ் பண்ண மாட்டான்றாரு. துஷ்டன் உன் வழியாய் வருவதில்லை. ஆமாம், ஐயா நான் உங்கள் பக்கம் வரல, வேற பக்கம் வரேன், என் வழியில் வரக்கூடாது, வெளியே போயிரு. காலையில் ஜான்கிட்ட சொன்னேன், ஜான் மலை இருப்பது தவறல்ல, ஆனால் என் வழியில் இருப்பது தவறு. ஆமேன். எங்கே வேணால் இருந்துட்டு போது, யானை மலை இருக்கட்டும், திருப்பரங்குன்றம் மலை இருக்கட்டும், ஆனால் நாம் போகிற வழியில் மலை வந்துச்சுன்னா அது நகர்ந்து தான் ஆக வேண்டும். வேத வாக்கியங்களை விளக்கி காட்டியவுடன் இருதயம் கொழுந்து விட்டு எறிந்ததாம். என் அன்புக்குரியவர்களே, பிசாசு என்னெல்லாம் பேசினா எடுக்க வரல, வந்து அவன் கன்வின்ஸ் பண்ணதெல்லாம் பற்றி பேச வரல. ஆனால் ஒன்று தெரிஞ்சுங்க, நீங்கள் அனுமதிக்காத வரைக்கும் எதுவுமே உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வர முடியாது சார். அதைத்தான் நான் சொல்கிறேன். நீங்கள் அனுமதிக்காத வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் தரித்திரம் வர முடியாது சார். ஆமாம், எங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தது, இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் மனதில் ஐஸ்வர்யம் இருந்தது. மற்றவர்களுக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. பைபிள் அப்படி தான் சொல்லுது. போனவர சாட்சி சொன்னார், ஐயா ஆச்சரியமாக இருந்தது, ஆனால் நமக்கு அது ஆச்சரியமாக இல்லை. ஏன்னா இன்றைக்கி அவர் பார்க்குறாரு, நம்ம அன்னைக்கே இன்னும் நம்ம பார்த்ததை பார்க்கலை, அதனால் இன்னும் நம்மளுக்கு ஆச்சரியம் வரல. நம்ம பார்க்குறது வேற, பார்த்தது வேற, அதை சீக்கிரத்தில் நம்ம பார்ப்போம். ஆமென். உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.